கமலஹாசன் சொல்லுவாரு மறதி ஒரு தேசிய வியாதின்னு. ஏன் சொன்னாரு தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் சொன்னாருன்னா, தேர்தல் நேரத்துல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதையெல்லாம் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்படி சொன்னார். நம்ம தேர்தல் நேரத்துல எதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்காங்க நினைக்கிறேன். முதல்ல என்னன்னா, வருஷம் இப்போ கரண்ட் பில் ஏறும். வருஷம் கரண்ட் பில் ஏறும். ஏன் தெரியுங்களா? எதனால கரண்ட் பில் ஏறும் வருஷம்? ஏன் ஏறுதுன்னா, பிஜேபி அரசு மேல உதய் மின் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த உதய் மின் திட்டத்துல ஒரு கண்டிஷன் என்னன்னா, வருஷம் மின் கட்டணத்தை நீங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்தப்போ ஜெயலலிதா அவங்க தான் முதலமைச்சரா இருந்தாங்க. அவங்க உதய் மின் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் நேரா போய் மோடிக்கு பயந்துட்டு அந்த உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டார். அப்படி போட்டதுனாலதான் வருஷம் நம்மளுக்கு மின் கட்டணம் ஏறிட்டே இருக்கு. இதை நம்ம மறக்கூடாது தானே. அடுத்த பாயிண்ட், சொத்து வரி ஏறுது. சொத்து வரி ஏறதுக்கு என்ன காரணம்? இதே மாதிரிதான் மோடி அரசு அந்த கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு வந்தார். அதனாலதான் சொத்து வரி எல்லாம் ஏறுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க படிக்கும் போது போடவே ஹிந்தி மொழியும் சேர்ந்து கத்துக்குங்க. எங்க மொழி ஹிந்தி மொழி, எங்க மொழி நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு? உங்க மொழி நாங்க ஏன் கத்துக்கணும், எங்களுக்கு வேணும்னா நாங்க கத்துக்குவோம், தேவையில்லாம நாங்க கத்துக்கணும், நாங்க என்ன போய் பானிபூரியா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னோன்ன அந்த ஒன்றிய மந்திரி வந்தார் இல்லைங்களா, அவர் பேர் தர்மேந்திர. அவர் என்ன சொன்னார்னா, எங்க மொழியை நீ கத்துக்கலீங்கன்னா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய 3500 கோடி கொடுக்க மாட்டேன். 3500 கோடி நமக்கு நியாயமா சேர வேண்டிய பணம். அதைய அவ்வளவு திமிரா சொல்றாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படி திமிரா சொல்றத நம்ம ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லைங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு மெட்ரோ ரயில், கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டோம். அப்படியே மெட்ரோ ரயில் கொடுத்தாலும் 70% பணத்தை தமிழ்நாடு அரசு நம்ம தான் போடுவோம், அவன் 30% தான் போடுவான். அப்படி இருக்கும் போது கூட உங்களுக்கு ரயில் கொடுக்க மாட்டேன், நீங்க பஸ்ல போய்க்கீங்கன்னு திமிரா சொல்றான். இதை நம்ம ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லையா? சொன்னது யாரு? பிஜேபி அரசு, மோடி அரசு. அந்த மோடி அரசோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட போகும்போது இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லைங்களா? அடுத்தது பட்ஜெட். பட்ஜெட் போட்டாங்க இல்லைங்களா? பட்ஜெட் போடும்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? முட்டை தான் கொடுத்தாங்க, ஒரு நிதியும் ஒதுக்கல. தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியுமே ஒதுக்காத பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வரும்போது இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லையா? அடுத்தது, உங்களை எத்தனை பேர் கீழடி போயிருக்கீங்களா? யாராவது கீழடின்னு ஒரு இடம் இருக்கு மதுரை பக்கத்துல. அந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னா, நம்மளுடைய மூதாதையர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நகரமே கட்டமைச்சிருந்தாங்க. அப்போ சூப்பரா ரோடு போட்டிருந்தாங்க, டிச்சு கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் கட்டின ஒரு நகரம் அங்க இருந்தது. அப்போ அங்க இருக்கிற பெண்கள் கூட படிச்சிருந்தாங்க. அப்ப ஏற்றுமதி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பெருமையா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை உலகத்துக்கு சொல்லலாம்னு சொன்னோம்னா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு பிஜேபி. அப்போ நம்மளோட பெருமையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இந்த பிஜேபிய நம்ம ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கூட பரவாயில்ல. மோடி என்ன பண்ணாரு தெரியுங்களா? பீகார் தேர்தலில் ஓட்டு கேட்க போனாரு. அங்க ஓட்டு கேட்க போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, பீகார்ல போய் சொல்றாரு, தமிழ்நாட்டுல பீகார் தொழிலாளர்கள் எல்லாம் போட்டு அடிச்சு உதச்சு துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அப்படியே பண்ணோம், உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அப்படி நடக்காத போது கூட தமிழர்களை ரவுடிக மாதிரி போய் பீகார்ல ஒரு மோடி சொல்றாருன்னா அவருக்கு நம்ம வாக்களிக்கலாமா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல? நம்ம அடுத்தது ஒரிசால ஓட்டு கேட்கும் போது என்ன தெரியுங்களா சொன்னாரு? அங்க நம்மள ரவுடின்னு சொல்லிட்டாரு. ஒரிசால என்ன சொன்னாருன்னா, ஒரிசால இருக்கிற ஜெகநாதர் கோயிலோட கருவூலத்தோட சாவியை திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஒரிசால நம்ம திருடர்கள் சொல்றாரு, அங்க ரவுடின்னு சொன்னாரு, ஒரிசால திருடர்கள் சொல்றாரு. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் பெங்களூர்ல பிஜேபி அமைச்சர் சோபான் ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து பாம்பு வைக்கிறதுக்குன்னே வராங்க, பாம்பு வைக்கிறதே அவன் பொழப்பா போச்சுனாங்க. அப்ப ரவுடின்னு சொன்னாங்க, திருடன் சொன்னாங்க, இப்ப பயங்கரவாதின்னு சொல்லிட்டாங்க. அது கூட மோசமா இப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாடாளுமன்றத்துல தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் ஒரு மந்திரி சொல்றாங்க. உலகத்துக்கே நாகரிகத்தை கத்துக் கொடுத்தவங்க நாம. ஆனா நாடாளுமன்றத்திலேயே ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நாகரிகமற்றன்னு சொல்ற அளவுக்கு திமிர் இருந்ததுன்னா அந்த திமிர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓட்டு போடும்போது. இதெல்லாம் அவங்க பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓட்டு போடும்போது. ஆனா ஸ்டாலின் அரசு என்ன பண்ணாங்க? உங்களுக்கு தெரியும், பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, இப்ப 2000 ரூபாய் பண்ண போறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது, அது உங்களுக்கு ஒரு சேமிப்பாகுது. அதை வச்சு உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்றீங்க, இல்லைன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு ஏதாவது பண்ணி வச்சுக்கிறீங்க.
அடுத்தது பார்த்தாங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு சமையலறையிலேயே உட்காந்து அரைச்சிட்டு இருக்கிறத விட அது நேரம் குறையும். குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாங்க, காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவு இப்ப 8வது வரைக்கும் மாத்தி 8வது வரைக்குமே காலை உணவு கொடுக்குன்னு சொன்னாங்க. குழந்தைங்க சந்தோஷமா போய் காலையில சாப்பிட்டு படிக்கலாம். இப்படி எல்லாம் கொடுத்ததுனால கல்வியில் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் நம்ம தான். பெண்கள் விஷயத்துல நம்பர் 1, பெண்கள் அதிகமா வேலைக்கு வர மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவே நம்பர் 1 தான். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுத்து இவர் நம்ம எல்லாம் மேல கொண்டு வரணும்னு பாத்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நம்மள நாகரிகமற்ற திருட பயங்கரவாதின்னு சொன்னா கூட கூட்டணி வச்சுட்டு இங்க வந்து ஓட்டு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு ஓட்டு போடலாமா? நம்மளுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அதனாலதான் நாங்க இந்த மாதிரி நல்லது செஞ்சவங்களுக்கு ஓட்டு போடலாம் முடிவு பண்ணிக்கிறோம். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்க ஓட்டு போடும் போது கரெக்டா முடிவெடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி.